இன்றைக்கி சுண்டக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறேன். வாங்க. சுண்டக்காய் குழம்பு தேங்காய் வெங்காயமெல்லாம் அரைச்சி ஊற்றி நிறைய வைக்கிறதுக்கு இப்படி தொக்கு மாதிரி வச்சிங்கன்னா சிம்பிளாக சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. சுண்டைக்காயெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் 2 கரண்டி ஊற்றி முதல்ல சுண்டைக்காயெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துடணும். ரெண்டாவது பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு 10 பல் பூண்டு போட்டுக்குங்க, நல்லா இருக்குது. பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் நல்லா அறுத்து பொடி பொடியாக வெந்தயம் போட்டு நல்லா இது பொன்னிறமாக வரைக்கும் வணக்கணும். அடுத்தது 2 தக்காளி நல்லா பழுத்து தக்காளி போட்டுக்குங்க. போட்டுட்டு வணக்கி வச்ச சுண்டைக்காயெல்லாம் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. அடுத்தது தயிர், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோம்னால 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போது குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது மண்டவளை சிறிதளவு மல்லித்தலை போட்டு நல்லா ஒரு காய விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தா குழம்பு ரெடி. நல்லா கார சாரமாக சுண்டக்காய் தொக்கு ரெடிங்க. சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். சுடு சாப்பாடுக்கு தொக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே வேறு லெவல். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.